இங்க பாருங்க, நீங்க பணம் வாங்குனதுக்கான எந்த ஆதாரமும் இந்த வீட்ல இல்ல. அதனால அதனால உங்கள நாங்க விட்டுட்டு போறோம். செந்தில் இருந்துட்டு செஞ்ச தப்ப நல்லாவே உணர்ந்துட்டாரு. பாண்டியன் இருந்துட்டு இதுக்கு மேலேயாவது திருந்தி வாழப்பாரு. உன் மேலே மீனா ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கா. நீ நேர்மையாக இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கண்டிப்பாக மீனா உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணியிருந்திருக்கோம். ஆனால் நீ இப்போ பண்ணுறதெல்லாம் பார்த்தா மீனவே உன்னை விட்டுட்டு போனாலையும் போயிடுவா. அதனால் நீ பார்த்து இருந்துக்கிறதா உனக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இன்கம் ஆஃபீஸில் இருந்து ஆஃபீஸருங்களாம் வந்திருக்காங்க. ஏ ஏஇ எல்லாம் நாங்கள் விசாரிச்சிட்டோம். அவங்கக்கிட்ட நிறைய இல்லீகலாக நிறைய சொத்துக்கள்லாம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பணமும் இருந்துச்சு. நீங்களும் அவங்களோட தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் உங்கள் வீட்டை சோதனை பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. அவங்க தேடுற எதுவுமே வீட்டில் இல்லவே இல்லை. சாரி சார், அவங்க கூட நீங்கள் வேலை செய்கிறீங்க, நீங்களும் பணம் வாங்கியிருப்பீங்கன்னு தான் நாங்கள் எல்லாத்தையும் தேடி பார்த்தோம். ஆனால் கடைசியில் எந்த பணமும் இந்த வீட்டில் கிடையாது, நீங்கள் பணம் வாங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு அந்த ஆஃபீஸருங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக செந்தில் இருந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மீனா உங்ககிட்ட உண்மையை சொன்ன உடனே ரொம்ப கோவப்பட்டேன். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின பணத்தை வீட்டில் சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ உனக்கு தெரிஞ்சதா ரொம்ப நல்லது. அந்த பணத்தை ஒரு பைசா கூட வீட்டில் இருக்கக்கூடாது, எப்படியாவது போய் வெளியில் கொடுத்துட்டு வந்துடுன்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சதுனால தான் இப்போ இந்த வீட்டில் அந்த பணம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி நன்றி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.